பெரிய விளையாயே எடுக்கும். அப்படியே சும்மா இங்க உள்ளவே தான் நடத்துறீல? இல்ல கொஞ்சமே வருவோம் பாத்திமா. நம்ம மகளிர் சுயஉதவி குழு இருக்குல, அதுக்கு தலைவர்லாம் வரவதுங்க. அப்படியே அப்ப ஒண்ணு போல சேலையெல்லாம் எடுக்கண்டாமா கீதா? போன தடவை எடுத்து ஒருத்தியில ரூபா தரல. மாதிரி இந்த தடவை கடந்து நாயா முட்டிட்டு நடக்கணும். அவையவே என்ன போட்டு வர ஆசையா இருக்கும், அதே போட்டு வரட்டு. எடுப்போம் கீதா. எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்தாதனடி நல்லா இருக்கும். ஊர்ல உள்ள அத்தனை பொம்பளையிலும் சேர்ந்து நின்று பெண்கள் தினத்துக்கு போட்டதான் அழகா இருக்கும். ரூபாயை முதல்ல வாங்கிரு. நீ தலைவி, நான் செயலாளர். இனி பொருளாளர்கிட்ட மட்டும் தான் இதை பத்தி பேசணும். அவட்ட என்ன பத்திமா பேச? ஒண்ணுக்கு ரெண்டா ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. நம்ம கூட எதுக்காவது சரியாலா? அப்ப அவட்ட நான் பேசட்டேன். நீயே பேசு. சரி, போன் அடிக்க. சும்மா வெட்டியா இருக்கும்போது ஒருத்தியும் போன் பண்ண மாட்டா. இப்படி ஏதாவது ஒண்ணுதான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் போது போன் வரும். என்ன புது நம்பரா இருக்கு? யாருன்னு தெரியலையே. ஹலோ மினி, நான் பாத்திமாக்க பேசுறேன். சொல்லுங்கக்கா. என்ன திடீர்னு போன்லாம் அடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு? திடீர்னு தானே ஒவ்வொரு முடிவுலாம் எடுக்கும். அதான் திடீர்னு போன் அடிக்க வேண்டியிருக்கு. இந்த குழுவுல இருந்து நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி சேலை எடுப்போமா? நாளைக்கு மகளிர் தினம்ல, அதுக்கு தான் கேட்கணுத்துக்க. சரிதான்க்கா, எடுக்கலாம். ஆமா, என்ன நீங்க போன் எடுத்துருக்கீங்க? உங்க குழு தலைவி எங்க தலைவி? கீதா, உன்னையதான் கேட்கப்பதுக்க என்ன சொல்லணும்? நான் இங்க இல்லன்னு சொல்லிருங்கக்கா. ஆட்டு மினி, குழு தலைவி எல்லாம் இல்ல பத்துக்க. நான் தான் உன்கிட்ட போன் அடிச்சு கேட்கேன். எப்படி இந்த ஐடியாவை சொன்னதா இந்த மஞ்ச முடியாதா இருக்கும்? அவ சொல்லாம மாதிரி நீங்க எப்படி கேப்பிய? செயலாளர் தானே நீங்க, தலைவி சொன்னதானே நீங்க கேட்க முடியும். அவ இதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையா? அவ சொன்னா பத்துக்க. ஆனாலும் சரி, வாட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம். நீ தானே பொருளாளர், எல்லாத்தையும் ரூபாலாம் நீ தான் கலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதனாலதான் வாட்ட கேட்கும். சரி எடுப்போம். வான தடவை மாதிரி ஆயிடக்கூடாது. எல்லாரும் முதல்ல ரூபாய் தந்ததுக்கு அப்புறம் தான் துணி எடுக்க போனே. சரி மினி, நாங்களும் அப்படிதான் சொல்லிக்கிட்டோம் பத்துக்க. நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு நீங்க இன்னைக்கு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு 2 நாள் முன்னாடி இதை பத்தி பிளான் பண்ணிருக்க கூடாதா? உங்க குழு தலைவி என்ன செஞ்சுட்டு இருந்தா இவ்வளவு நேரமா? ஏன் எப்படி எல்லாத்தையும் ரூபாய் வாங்கி போய் சேலையெல்லாம் எடுக்க போய் பிளவுஸ் எல்லாம் தைக்க போறோமோ ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கவே அந்தந்த சேலைக்குள்ள பிளவுஸே போட்டுட்டு இருக்காவ. சும்மா என்ன கலர் மேட்சாம போட்டுட்டு தான வராவ. அப்படி வந்தா போதும். பாட்டிமாக்கள், இப்பமே எல்லாத்தையும் ரூபாய் பிரிக்க சொல்லுங்க. மினி, மாதிரி எல்லாத்தையும் இப்பமே ரூபாய் பிரிக்க ஆரம்பிச்சிருதியா? மத்தியானமே தொடங்கினாதான் முடியும் பத்துக்க. சாயங்காலம் போல சேலை எடுக்க போவோம். சரி, வாங்கி தொலை. போனை வைங்க. நம்ம கிட்ட ஒண்ணுமே முன்னகுட்டி பேசுறது கிடையாது. எல்லாம் கடைசி நேரத்துல வந்து சொல்லியது. என்ன செய்யறதுக்கு? ஆனாலும் மகளிர் தினமாயிட்ட, அதுக்காண்டிதான் செய்ய வேண்டியதா இருக்கு. இல்லன்னா இதுக்கும் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். குழு தலைவின்னு இருக்காக்கிதான் ஒரு போன் அடிச்சு பேசினால இவியல வச்சு பேச வைக்க. அதுக்குள்ள இந்த சப்பாத்தி கரைஞ்சிட்டு அடுப்பாங்கரையில இருந்து தீஞ்ச வாசனை வருது. இவ என்ன செஞ்சு நடக்கா? ஒரு 2 சப்பாத்தி போட்டு எடுத்துறதுக்கு இவ்வளவு நேரமா? இவள மருமவான் கூப்பிடுறதுக்கு எனக்கு வாய் வர மாட்டேங்குது. மண்ணு கட்டிட்டு நான் நிக்கா. மண்ணு மோவான் தான் கூப்பிடணும். மினி, என்னத்தே? ஒரு 2 சப்பாத்தி போட்டு வரதுக்கு உனக்கு 1 மணி நேரமா? சீக்கிரம் கொண்டு வா, வயிறு பசிக்குது. கேலரி இருந்த இடத்துல இருந்தே ஆர்டர் போடுது. நான் என் 2 பிள்ளைகளை பாப்பனா, வயசான அம்மையை பாப்பனா, இதை பாப்பனா. இது வேற வந்து கிடந்து நம்ம உயிரை எடுத்துக்கிட்டு மத்தியான சோறு தொலைய வேண்டியதானே. சப்பாத்தி தான் வேணுமா? இதுல வேற குழுல இருந்து வேற வேலை சொல்லிருக்காவ. என்னத்தெல்லாம் பாக்கணும்னு தெரிய மாட்டேங்க. எல்லாரும் போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி ரூபாய் எதிர சொல்லுவோம். ஒவ்வொரு வீடு வீடாலாம் அலைய முடியாது நம்மளால. பாரத்தே, எத்தே என்னங்க தே? வா வா, எத்தே கொத்தேன்னு வந்துருவா. உன்ட சப்பாத்தியை 12:30க்கு கேட்டேன். 1 மணிக்கு கொண்டு வரேன்னு நீ என்ன நினைச்சிருக்கோ மனசுல? பசியோட அந்தால கடகட்டனே இப்படி கொண்டு வர? எத்தே, உங்களுக்கு சப்பாத்தி சாப்பிட்டா வேணும்ல? அதுக்காண்டி தான் இவ்வளவு நேரம் ஆச்சு. நல்ல பெசஞ்சி எண்ணெயெல்லாம் தடவி ஒரு 1/2 மணி நேரம் அந்தால ஊற வச்சிட்டோம்ல. அப்பதானே அப்படியே பஞ்சு போல இருக்கும். உங்க வாய்க்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்ல. பல்லில்லாத பொக்க வாய் வர வச்சிருக்கிறிய. அதுக்கு அந்தால போவானும்ல. சாப்பிட்டா கட்டியா இருந்தா எப்படி எனக்கு சவுத்து தும்பிய? இப்ப நீ என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லல. நீங்க சாப்பிடுங்க. 6 பேர் போகுது. என்னங்க கொண்டா தண்ணி எடுத்துட்டு வா. அண்ணா வாரத்தே. இருந்த இடத்துல இருக்கும் பேர் குந்தாணி. ஒரு தண்ணி கூடமா எந்திரிச்சு போய் குடிக்க தெரியாது. அந்த ஆளு இருந்து நம்மகிட்ட போட்டு ஆர்டர் பண்ணியது. நம்ம தான் தெரியாம யாசியமோ? இவன் நம்மளுக்காண்டி தானே இவ சாப்பிட்டா போடணும்னு 1 மணி நேரம் ஆக்கியிருக்கா. நான் ஏன் அவளை போட்டு இப்படி யாசனம் பாவம். எத்தே இன்னாருங்க, இதுல வைக்க எடுத்து குடிங்க. ஆட்டி இருக்கட்டு. எத்தே, இந்த குழு விஷயமா கொஞ்சம் வெளியே வர போக வேண்டிய இருக்கு. போயிட்டு வரேன். குழு விஷயமாயா? என்ன விஷயம்? எதுக்கு? எல்லாத்தையும் இது விவரமா சொல்லிட்டு தான் போகணும். ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டே இருக்கல, சொல்லு. அது ஒண்ணு இல்லதே, நாளைக்கு மகளிர் தினம்ல. அதுக்காண்டி செட் சாரி எடுக்கவள மத்துடுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சீலை உடுக்கிறதுக்கு, அதுக்கு துணி எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரூபா பிரிக்க போகணும். நான் பொருளாளர் பத்தியில அதுக்குதான் போயிட்டு வரேன். போ போ. எப்ப வீட்டுக்கு வருவ? வீட்டுக்கு வர எப்படி ராத்திரி ஒரு 11 மணிக்கிட்ட ஆயிருத்தே. 11 மணி ஆகுமா? உனக்கு குடும்பம்
நம்மளும் கொஞ்சம் பொறுமையா போகலான்னு பார்த்தா இது ரொம்ப ஓவராலா பேசுது. சரி வெளியே போயிட்டு வரது வர கொஞ்சம் அமைதியாயே இருப்போம். என்ன 3 மணிக்கு வந்துருவதே. சரி 3 மணிக்கு வந்திருக்கணும் போ. ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து இருந்துகிட்டு எனக்கே ஆர்டர். மீனியா கொக்காவா வர மாட்டோம்ல 12 மணி ஆனாலும். எத்தனை சப்பாத்தி வச்சிருக்கா? இது என்னது இப்படி கரிஞ்சு போயிருக்கு? நைஸா உள்ளதுக்கு வச்சிருக்காளா? இது இவ 1 மணி நேரம் இருந்து பேசந்தி சாப்பிட்டா தின்னாளா? எம்மா கள்ளதனா வீட்ல இருக்கப்படாதே வெளிய ஓடி இருப்பா. என்ன அழகா 2 கண்ணு ஒரு வாயெல்லாம் வச்சிருக்கா அந்த சப்பாத்திக்கு. இதுக்கு தான் இவளுக்கு நேரம் இருக்கும். இத போய் மனசே திங்க முடியுமா? கல்லு மாதிரி இருக்கு. ஏ மினி ஐயோ தாய் கழுவிக்க சத்தம் கேக்குது. கண்டுபிடிச்சிட்டாங்களோ என் புருஷனே 10-5 என்ன வயர் வச்சுட்டு உழைக்க வேண்டியதா இருக்கு. கரைஞ்ச சப்பாத்தி அதை தூக்கி தூரப்பட முடியுமா? அதனாலதான் அதையும் வச்சேன். வெளியே வந்து எட்டி பார்க்கறதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிருக்கும். சந்திரன் எவ்வளவு வேணுமோ கேட்டு எடுத்து வாங்கி சாப்பிடுப்பா. மீன்லாம் வேணாலும் வாங்கிக்க. மீன் சாப்பாடெல்லாம் உண்டோ? ஆமாமா மீன் குழம்பு மீன் பொரிச்சதெல்லாம் உண்டு. மீன் குழம்புலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும்ல. அடிக்கடி நாங்க வந்து சாப்பிட்டு இருப்போம். இந்த கூட்டுல நல்லா இருக்கு பத்துக்க எல்லாம். ஐயா முட்டை ஆம்லெட் கேட்டிருந்தியே. ஆமாமா இதுல வைங்க. வேற ஏதாவது வேணுமா? வேற மீன்ல இன்னைக்கு ஸ்பெஷல் என்னது இருக்கு? இன்னைக்கு வஞ்சிரம் பாறை எல்லாமே பொரிச்ச மீன் இருக்கு பத்துடுங்க. வேணா வாங்கிடுங்க. வஞ்சரம் மீன் இருக்கா? ஒரு மீன் எவ்வளவு? ஒரு மீன் 50 ரூபாய் மேல வரும். அவ்வளவு வேலை வருமா? ஆமா கிலோ 900-1000 இருக்கும்ல. அதுக்கு தக்கனதான விலை வச்சு கொடுக்க முடியும். நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகணும்ல. இதே கொஞ்சம் குறைச்சு எடுத்து தான் கொடுக்க பத்துடுங்க. அப்படியே அப்ப வஞ்சரத்துல பொரிச்சது 2 துண்டு எடுத்துட்டு வாங்க. சரிண்ணே எடுத்துட்டு வரேன். ஆனா 50 ரூபானா பரவாயில்ல பத்துக்க. அன்னைக்கு ஒரு கடையில தின்னே வஞ்சரம் மீன் ஒரு துண்டு 80 ரூபான்னு சொல்லி வித்தான். ஆமா நல்ல விலை குறைச்சிட்டு தருவோம் பத்துக்க. பரவாயில்லையே ஒரு நாள் குடும்பத்தோட வந்து சாப்பிடணும் பத்துக்க. எனக்கு தெரியாது இந்த கடங்கு இருக்குதே. அப்படியா இப்பதான் ஒரு 2-3 மாசம் இருக்கும் பத்துக்க புதுசா தொடங்கிருக்காவ. அப்படியே என் குடும்பத்தோட ஒரு நாள் வரணும். பிள்ளைகள் நல்லா சாப்பிடான். வா வா நானும் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரணும் தான் நினைச்சிருக்கேன். சாப்பிடுவோம் ஆரிய போ. என்ன வேலைனே உட்காந்து ஈவரட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ஆள் வேலை வரலையோ? சாப்பாடு டைம் யாருமா டீ காபி குடிப்பா? எல்லாரும் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காவ. ஓ சாப்பிட்டுட்டு இருக்காவளோ? எங்க உடனக்கா எங்க அவையில உள்ளதமா இருக்கவ. ஆட்டு போய் பாத்துக்கிட்டே. தமாசான பிள்ளை நிறையவே இருந்து சாப்பிடியாவல. எங்க அக்கால எங்க என்ன வந்துட்டாவல்ல? இது என்ன சாப்பிட வந்திருக்கீங்க? சாடெல்லாம் வரலக்க. அதை கொடுத்துட்டு வாங்க. அண்ணா வாரி வாரி. என்னங்க நீ? அதெல்லாம் வச்சிருமா. எல்லாம் வைக்கிறதுக்கு தான் இடம் இல்ல பத்தியலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பெஞ்சா வாங்கி போடணும். ஆமா ஆமா இப்ப நிறைய ஆளுங்க சாப்பிட வரும்ல. அதுக்கு தக்கன பெஞ்சு சேர் எல்லாம் வாங்கி போடுமா. சரிண்ணே நானும் அதான் நினைச்சிருக்கேன் பத்துடுங்க போடுறேன் வாங்கி. எக்க என்ன மினி? கொஞ்சம் வெளியே வாங்கக்கா. இப்ப ஆள் எவ்வளவு இருக்கு பத்தியா? எல்லாருக்கும் என்ன வேணும் வேணும் கேட்டு எடுத்து கொடுக்கறமக்கா. இப்ப நீ யாரும் இல்ல என்னன்னு சொல்லு. எக்க நாளைக்கு மகளிர் தினம் வரும்ல. எல்லாரும் ஒரே மாதிரி சேலை எடுக்க போறோம். அதுக்கு ரூபா வேணுங்க. சீலையா? இது ஏன்டையே அந்த பீரோ நிறைய அடுக்கி வைக்க மாதிரி சீலை இருக்குடி. எனக்கு எதுக்கு இருக்கதுல ஒண்ணு எடுத்து கட்டிட்டு வரமா. இப்படி சும்மா போட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும்னு நிக்காதுங்க. ஏக்க வேற நாள் தான் நான் அப்படி சொல்லி முடிச்சிருப்பேங்க. மகளிருக்குள்ள தினம் நம்ம தினம் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி கேட்டேன்டாமா. அதுக்காண்டி தான் நானே இப்படி அலைஞ்சு ஒவ்வொரு வீடு விடா இந்த வெயிலையும் கேட்டு நடக்கேன். சரி அப்ப எடுங்க. கொஞ்சம் குறைஞ்சதா பத்தி எடுங்க. இந்த பூனம் சேலையில தாங்க எடுக்க போறோம். என்ன பட்டா கட்டிட்டு நிக்க போறோம் எல்லாரும். 300 ரூபாய் போதும். 300 ரூபாய் இருந்தா தாங்க. இருக்குமா தாரேன். நீங்க வரீங்களா? எனக்கெல்லாம் வரணும் யாரும் இல்ல மினி. நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. யாரெல்லாம் போறீங்க? நான் போவேன். வர இந்த குழு தலைவின்னு ஒருத்தி இருக்கா மஞ்சமுடி. அவ வருவா. மாதிரி பாத்திமாக்கா வருவாவ. நாங்க எல்லாரும் சேர்ந்து போறோங்க. நீங்க வாரின்னு வாங்க. எனக்கு நேரமே இல்ல மினி. என்னெல்லாம் கூப்பிடாத. வெளியே வேலிட்ட ரூபா இருக்கும் பத்துக்க. அவன்கிட்ட வாங்கிக்க ஒரு 300 ரூபான்னு. நாங்க ஆள்வேளை பாக்கணும் பத்தியா? சரிக்கா அப்ப வாங்கிக்கிடேன். அம்மா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டு தாங்க வரேன். ஒரு 4 சப்பாத்தி வாயில போட்டுட்டு தான் வரேன். மத்தியானமா சப்பாத்தி தின்ன? ஆமாக்கு எங்க வீட்டுல ஒரு மாமியார் கல்வி இருக்கலாம். சப்பாத்தின்னு தான் உயிரை விடுது. பல்லில்லாத காலத்துல அதை போட்டு என்னதான் சவச்சு திங்குமோ தெரியாது. அதுக்கு 2 சப்பாத்தி போட்டுனா எனக்கும் ஆசை வந்துட்டு அந்த நானும் ஒரு 4 போட்டு தின்னுட்டு வந்தேன். சரி ஆசைப்பட்டதை செஞ்சு எடுத்து கூட இன்னும் கொஞ்ச நாள் தானே இருப்பாவே. யாங்க இப்படி சொல்லுதியே எங்க மாமியார? செத்த போயிருவா மாதிரி. இது போண்டல நான் அப்படியே சொன்னேன். அதே மாதிரி அவிய மூத்தமா வீட்டு போயிருவாவல்ல அத வச்சு சொன்னேன். பவூத்தி ஓ அங்க போயிருவாவல்ல அத சொன்னீங்களோ? நானும் போயிருவாவல்ல இன்னும் கொஞ்ச நாள்னு சொன்னது சொர்க்கத்துக்கு தான் போயிருவாவலன்னு நினைச்சிட்டேன். ஆசைதான் உனக்கு ரொம்ப. போ வெளியே போய் ரூபாய் வாங்கிட்டு போய் சீக்கிரம் துணி எடுத்துட்டு வாங்க. சரிக்கா போயிட்டாரே. அங்க இருந்து சாப்பிட்டுட்டு கால்வெல்ட்ட என்ன வேணும்னு கேப்போம் போய். என்ன பார்த்தாச்சா கால? பார்த்தாச்சுனே. என்ன இன்னைக்கு சீக்கிரம் வெளியே வந்த மாதிரி இருக்கு. வர மாட்டியில கொஞ்ச நேரத்துக்கு ஒரு விஷயமா வெளியே வர போறேன் துணி எடுக்கிறதுக்கு. உங்ககிட்ட ஒரு 300 ரூபாய் வாங்கிட சொன்னவ தாங்கக்கா. ரூபா இருந்தா தாங்க. என்ன தாரேன். டிவி தருவா 300 ரூபா கிட்ட கிடக்கும்னு நினைக்கேன். இருக்கு. என்னமா 300 ரூபாய்? கொண்டாங்க. 1 2 3 நோட்டு இருக்கு. 300 ரூபாய் சரியா இருக்காப்ல? இருக்கு. நீங்க போயிட்டாரேன்னு ஆட்டாட்டு. பைக்ல பறக்கதான் செய்யா. வீடியோ எல்லாம் அழகா இருக்கு.
எப்பப்பாப்பா என்ன வெயில் கொளுத்துது. இந்த வெயில நம்மள இப்படி அலைய விட்டுட்டாள்ல. இருக்கணும் தலைவியா இருக்கணும். இந்த பொருளாளரா இருந்துரையே விடாதுமா. இந்த 4 முடிவுல என்ன செய்வோ தெரியல. யார் இப்படி போட்டு கதவை தட்டிட்டு கிடக்குது? யாருமா இது? இந்த நெட்ட குக்கா இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? சரியா வரவு நம்மள நிம்மதி இருக்க விட மாட்டேக்கா. இப்பதான் கொஞ்சம் படுத்து கொஞ்சம் ரிலாக்ஸா போன் பார்க்கலான்னு இருந்தேன். வந்துட்டா கதை விடதுக்கு என்னது வச்சிருக்கா செஞ்சிருக்கான்னு பாக்குறதுக்கு. என்னது 4 மணி துறக்க மாட்டேக்க? என்ன செய்வலேஸ் அந்த ஜன்னலோடி பாப்போம். இதுலதான் இருக்காவ. ஆனால நானும் தெரிஞ்சு கதவு திறக்காம இருக்கவ. எவ்வளவு கொழுப்பு இருக்கோ இதுக்கெல்லாம். இப்ப இருக்குல்ல வசந்தாக்க சொத்தால பிரியாணி செஞ்சேன். உங்களுக்கு கொஞ்சோண்டு தந்துட்டு போலன்னு பாத்தீங்க. தூங்கிட்டியல. சரி அப்ப மகேஷ் குடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். பிரியாணியா? அதா இப்ப வந்திருக்கா? இல்லனா இப்ப இவங்க வர மாட்டாளே. அதான் நானும் யோசித்தேன். வந்துதானே அவனு வா. தூங்கி இப்பதான் எந்திரிச்ச மாதிரி ஆக்சன் போட்டுட்டு போவோம். என்னக்க ஒரே உறக்கமா? எத்தனை நேரம் கடந்து கதவு தட்டினே இவ்வளவு நேரமும் திறக்கவே இல்ல. ஒரே டயர்டா இருக்குமா? ராத்திரி எல்லாம் இருந்த நிறைய துணி தச்சுட்டு இருந்தேனா உறக்கமா வந்துச்சுன்னு கொஞ்ச நேரம் படுத்து உறங்கினே மித்துக்க. டக்குன்னு போட்டு தட்டுனது பார்த்தா எந்திரிச்சேன். அப்படியாக்கா? சரி சொத்தால குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? அண்ணா எடுத்துட்டு வரேன். அதுல இரு. ஆட்டு பிரியாணியே நம்மள கண்டி கொண்டு வந்திருக்கா. சொத்தால தண்ணி குடுக்கறதுல நம்ம குறைஞ்ச போயிருவோம். ஆனா அவ கையில ஒரு பாத்திரமும் இல்லையே. எங்க வச்சிருப்பா? ஒருவேளை ஸ்கூட்டிக்குள்ள வச்சிருப்பாளா இருக்கும். அதுல தானே வந்திருக்கா. சே ஆனால் இப்படி ஒரு பொம்பளையை நான் உலகத்திலே பார்த்தது கிடையாது. வர காத்திரத்துக்கு அந்த அடிச்சு மாத்திரலாமான்னு வருது. பிரியாணி சொன்ன கதவை திறந்துக்கிட்டு உறங்கிட்டுலாம் இருந்துச்சாமா. இதுல பொய் வேற. ராத்திரிலாம் துணி தச்சாவலாம். இவே துணி தைப்பு பத்தி நம்மளுக்கு தெரியாதா? நல்லா போனை பார்த்துக்கிட்டு கிடக்கதே இப்போமா. ஒரு துணியை விட யாரும் கொடுக்க மாட்டாக்கவல. கொண்டாங்க எப்பா என்னங்க மாரியக்கம் சொல்ல வேண்டிய விஷயத்த மறந்துட்டேன். பிரியாணி கொண்டு வந்திருக்கேன்னா இப்ப ஏதோ விஷயம்ல சொல்ல போறீங்க. சரி கேப்போம். பிரியாணி கிடைக்கும்ல. சொல்லு மினி என்ன விஷயம்? எக்கோ ஒரு 300 ரூபாய் வேணும் வந்துடுங்க. 300 ரூபாயா? ஆமாக்கு எல்லாரும் மகளிர் தினத்துக்கு சேர்ந்து ஒரே மாதிரி சீல எடுக்க போறோமா. அதுக்கு ஒரு 300 ரூபாய் கேட்டு வந்துடுங்க. என்ன சீல எடுக்க போறீங்க 300 ரூபாய்க்கு? சும்மா விலை குறைஞ்சதாங்க. பூனம் சாரீஸ்லாம் இருக்கலாம் அது மாதிரி எடுத்துக்கிடலான்னு தான். அதெல்லாம் அமேசான்லயே 250 ரூபாய் தானே. நீ என்ன 300 ரூபாய் கேக்க? அப்ப நீங்க மட்டும் அமேசான்ல ஆர்டர் போட்டு எடுத்துக்கிடுங்க. அடுத்த வாரம் நீங்க அடுத்த வாரம் கட்டிக்கிடுங்க. நாங்களாம் நாளே கேட்டுட்டு இருக்கோம். அமேசான்ல போட்டு என்னைக்கு வரதுக்கு என்ன பேசுவோ தெரியல. ஓ நாளே கேட்டது பத்தியா? அத மறந்துட்டேன் பார்ட்டி. மினி என்கிட்ட ரூபாயே இல்ல பத்துக்க. நீ எடு. அதுக்கு அப்புறம் நான் 1 ரூபாய் தந்துக்கிட்டேன். இந்த கதையெல்லாம் இருக்கே விடாது. முந்தி இப்படிதான் ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு தரையே இல்லாம நீங்க இப்படியே தான் பண்ணுவீங்க. நீங்க முதல்ல ரூபாய் தாங்க அப்பதான் எடுப்பேன். இல்லனா உங்களுக்கு மட்டும் சீல கேன்சல். இப்ப ரூபாய் இல்லடி உண்மைக்கு தான் சொல்லியே. நீ எடு நான் தந்துருவேன் கண்டிப்பா. அந்த 200 ரூபாய் சேர்ந்து 500 ரூபாய் தரேன். ஏக்க நீங்க தாங்க தேவையில்லாம இந்த பியாச்செல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. உண்மைக்கு ரூபாய் இல்லடி. அத ராத்திரி ஃபுல்லா கடந்து துணி தச்சி இல்ல. அந்த ரூபாய் எல்லாம் எங்க? துணி தான் தச்சு வச்சிருக்கேன். இன்னும் வாங்குறதுக்கு ஆள் வந்தா தானே எனக்கு ரூபாய் கிடைக்கும். எப்ப சீல எடுக்க போறியே? சாயங்காலம் போல போலான்னு இருக்கோம். அப்ப நான் சாயங்காலம் தரட்டா? சரி எப்போ போறதுக்கு முன்னாடி எனக்கு தந்தா போதும். நாமளே இங்க அலைஞ்சிட்டு இருக்க மாட்டேன். நீங்க தான் வீட்டுக்கு கொண்டு வரணும்னு. ஆட்டு சீனா அப்பட்ட கொடுத்துடே. எப்படி தந்தாலும் சரி ரூபாய் கையில வந்தா போதும். தந்துறேன். சரி அப்படினா போயிட்டு வரேங்க. கிளம்பறியோ? யாங்க எதுவும் சாப்பாடு வச்சிருக்கீங்களா? இல்ல மினி நீ கதவு திறக்கற கிட்ட வரும்போது ஏதோ பிரியாணி கொண்டு வந்திருக்கேன் கதவு திறங்கன்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சி. அதான் பார்த்தேன் மத்துக்க. ஆமாக்கா மறந்தே போயிட்டேன். நீ மறந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் மறக்க மாட்டோம்ல. அதுக்கு எடுத்து வந்துருப்போமா? ஏக்க எனக்கு வெயில்ல இவ்வளவு நேரம் நின்னு ஒரு மாதிரி இருக்குக்க. கொஞ்சம் நீங்களே போய் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டே. எங்கமா இருக்கு? என் வண்டி பெட்டிக்குள்ள தாங்க இருக்கு. கொஞ்சம் போய் எடுத்துக்கிடுங்க. சாவி? சாவியா வண்டியிலே தான் இருக்கு. அதையே எடுத்து திறந்து எடுத்துக்கிடுங்க. ஆட்டாடு. போண்டால கடவுளே ஏன் நெட்ட மாடு இப்படி தள்ளி விட்டுட்டா? நான் எங்கக்க தள்ளி விட்டேன்? நீங்க தான வந்து விழுந்திய. என்னைய பழி போடுதியே? நான் பார்த்தேனே. யார்ட்ட போய் சொல்லியா? எம்மா என்ன போய் சொல்ல வந்த பிள்ளை? உங்ககிட்ட போய் சொல்லும்போது எப்படி இருக்கு? நான் எவ்வளவு நேரம் இதுல நின்னு தட்டிட்டு லேசாயாவது கதவு திறந்து என்னன்னு கேட்டீல? பிரியாணி சொன்ன வாயை பொளந்துகிட்டு கதவு திறக்காவ. நான் உண்மைக்கு உறங்கிட்டு தான் இருந்தேன். மாறி போய் சொல்லாதுங்க. சவுட்டியதுல எங்க போய் விழுவின்னு தெரியாது. இந்த சோஃபால இருந்தது இந்த கண்ணாடி வழியே நானே பாத்திருக்கேன். ஏன்ட்டே பொய். இதுல வர பிரியாணில வேணுமா? பிரியாணி எடுத்துலயே பைக்ல இருந்து. பிரியாணி நீ வச்சுக்க. நீங்க கேட்டாலும் தர மாட்டேன். நெட்ட மாடு தோட்ட கால வச்சிட்டு என்ன மிதி மிதிக்கா? போறத பாரு. சாயங்காலத்துக்குள்ள ரூபாய் கொடுத்துட்டு வெளியே பாருங்க. இல்லனா உங்களுக்கு சீல கிடையாது. ஏம்மா சீல உடுக்க லட்சணத்தை தான் இப்ப நான் இருக்கேன். நானே அடிபட்டு கிடக்கி. இவளுக்கு இந்த சீல தான் பெருசா இருக்கு.